தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். நீலகிரி மாவட்டம் சாமியார் மலை பகுதியில் மீட்கப்பட்ட குட்டி யானை ஆக்ரோஷமாக வனத்துறையினரை விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அது குறித்தான அந்த காட்சிகளை பார்க்கலாம். உங்களை பார்த்தா பின்னாடியே ஓடியாந்துருக்கா, கீழே ஓடுவா. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ்குமார். பொதுமக்களை ஆக்ரோஷமாக குட்டி யானை துரத்தியதில் யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டதா? தற்போது அந்த குட்டி யானை தாயிடம் பத்திரமாக சேர்க்கப்பட்டுள்ளதா? வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கொளப்பள்ளி குறிஞ்சி நகர் பகுதியில் சந்திரன் என்பவர் வீட்டில் 30 அடி கிணற்றில் 4 வயது மதிக்கத்தக்க குட்டி யானை தவறி விழுந்த நிலையில் தாய் யானை பாச போராட்டத்திற்கு பிறகு 10 மணி நேரம் போராடி வனத்துறையினர் அந்த யானையிலிருந்து முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் 2 ஜேசிபி இயந்திரம் 50க்கும் மேற்பட்ட வன பணியாளர்கள் இணைந்து அந்த யானையை ஒரு வழியாக மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்ட யானை 4 வயது உடையது என்பதால் மிகவும் ஆக்ரோஷத்தோடு காணப்பட்டது. குட்டி யானையை மீட்கப்பட்ட நிலையில் பதட்டமடைந்த அந்த குட்டி யானை ஆக்ரோஷத்தோடு அங்கும் இங்கும் ஓடியது. குறிப்பாக சாமியார் மலை அருகில் வனத்துறையினரை விரட்டியது மட்டுமின்றி சாலையில் இருந்த பொதுமக்களையும் ஆக்ரோஷமாக துரத்தியது. அதன் பிறகு தாய் யானை நிற்கும் பகுதிக்கு சென்ற நிலையில் அடர்ந்த வனப்பகுதியில் அது தனது தாய் யானையுடன் சேர்ந்து கொண்டது. அந்த தாய் யானையுடன் நீண்ட நேரம் காத்திருந்த மற்றொரு யானையும் நடுவில் குட்டி யானையை வைத்து பாசத்தோடு வனப்பகுதியில் சென்ற ட்ரோன் காட்சிகளை தற்பொழுது வனத்துறையினர் வெளியிட்டுள்ளனர். ஒரு வழியாக 10 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு தாய் யானையுடன் குட்டி யானையின் பாச போராட்டம் முடிவுக்கு வந்தது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.